இரட்டை கொள்கைகள் கொண்டு செயற்பட்ட ஒரு மனிதனுக்கு கிழக்கு மண்ணில் வந்து ஒரு சிலை அமைப்பதற்கான அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைக்காது. அவர்களது அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சிலையை அவர்கள் அமைக்க முயன்றால் அது அம்மால் அகற்றப்படும் என்பதை நான் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். யாசரவண ஈழத்தமிழர் முன்னணி. அந்த நீண்ட காலமான ஒரு இடைவெளிக்கு பிறகு அதாவது எங்களது கட்சி ஆரம்பிக்கப்பட்டு செயலகம் திறக்கப்பட்டு அந்த வெள்ளப்பெருக்கு வரும்போது அதன் தொடர்ச்சியாக எனக்கு ஒரு பாரதூரமான ஒரு உடல்நலக்குறைவு ஏற்பட்டபடியால் ஒரு 5.5 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டிய நிலைமை வந்தது. அதனால் இந்த கட்சி சம்பந்தமான வேலைகளை வந்து தொடர்ந்து செய்ய முடியாமல் ஒரு இடைவெளி விட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டபடியாக இந்த ஒரு 6 மாதம் தான் அந்த கேப் கொண்டு வந்தது. ஆனால் எங்களோட வேறு திட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்தன. இப்போ அது வந்து ஆக்டிவாக செயற்பட ஆரம்பிச்சிருக்குது. எங்கள்ட நிகழ்ச்சி நிரலின்படி இந்த தமிழரசு கட்சி என்பதை இந்த கிழக்கு மண்ணிலேருந்து விரட்டுறது, அதில் வந்து எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. கண்டிப்பாக அது சில பேர் ஏளனத்துக்குரியதாகவும் சில பேருக்கு அது ஒரு சிரிப்பாக இருக்கும். ஆனால் அதை நாங்கள் செய்து காட்டுவோம். அதை நான் உங்களுக்கு இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். விவகாரங்களில் நடைபெற்று வரும் சிறைச்சாலைகளில் நடைபெற்று வரும் பல சட்டவிரோத செயற்பாடுகளும் மனித உரிமை மீறல்களும் அந்த சச்சரவுகளும் அதற்கான காரணங்களும் மிகவும் விரைவில் இந்த அரசாங்கம் கண்டறிய வேண்டும் என்றும் அதற்கான அந்த குற்றவாளிகளுக்கான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதே நேரத்தில் இப்படியான குற்றச்செயல்கள் இனிவரும் காலங்களில் நடைபெறாமல் இருப்பதற்கான ஒரு நடவடிக்கை அரசு விரைந்து எடுக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறோம், வலியுறுத்துகிறோம். இது இந்தியா பதிவு வந்து ஒரு முக்கியமான விடயம் ஒன்று. இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ரா சம்பந்தன் அவர்களுக்கு ஒரு நினைவு தூவி அமைப்பதற்கான முயற்சிகளை தமிழரசு கட்சி எடுத்து வருகிறது என்பதனை கேள்விப்பட்டேன். அந்த நினைவு தூவி அமைப்பது என்பது அவர்களது உரிமை. ஆனால் அந்த நினைவு தூவியை வந்து அவர்களது சொந்த நிலங்களில் அமைக்க வேண்டும். அதை அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது ஒரு பொது இடத்தில் அமைக்கும் பட்சத்தில் நாங்கள் வந்து எங்களது அமைப்பு சார்பாக இவர்களுக்கு சரியான ஒரு கண்டனத்தை நாங்கள் வெளியிடுகிறோம். அதே நேரம் அந்த சிலையை அகற்றுவதற்கான சட்ட சிக்கல்கள் வந்தாலும் அந்த சிலையை அகற்றுவதற்கான முழு முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம். இது வன்முறை இப்படி மிரட்டல் எல்லாம் விடக்கூடாது என்று சொல்வதற்கிலே நான் முன்கூட்டியே நாங்கள் அறிவிக்கிறோம். அப்படியான ஒரு இரட்டை குணம் கொண்ட இரட்டை கொள்கைகள் கொண்டு செயற்பட்ட ஒரு மனிதனுக்கு கிழக்கு மண்ணில் வந்து ஒரு சிலை அமைப்பதற்கான அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைக்காது. அவர்களது அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சிலையை அவர்கள் அமைக்க முயன்றால் அது அம்மால் அகற்றப்படும் என்பதை நான் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.